உணர்வு எனக்கு வேணும்னா நான் அடிமை அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழலை அப்படின்றத என்ன பண்ணா கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுத்துட்டா நீ நானும் என்ன ஆகிடுவான், மனிதன் என்னவா மாறவே இல்லை, மனிதனாகவே இன்னும் மாறல, ஜாதியா மொழியா இனமா இப்படி தான் மாறிக்கிறான். பிறந்த குழந்தை ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன ஆயிடுச்சு, மொழியாக மாறிச்சு. அவங்ககிட்ட இருந்து அதை பிரிக்கவே முடியாது. ஏதோ ஒன்றா பிரிச்சிடலாம், என்னத்தை பிரிக்க முடியாது. நீ மொழி அடிமைன்னா ஒத்துக்கவே மாட்டான். மொழி பற்று அடிமை தான், ஆனால் அதுக்கு பேர் என்ன? இந்து மதம் யார்களால் கட்டமைக்கப்பட்டிருக்குதே? ரொம்ப அடிப்படைவாதிக்கிட்ட இருந்து திருட்டு பையன் ஒருத்தன் திருடி இருந்துக்கிறான், நகையை திருடுறான், அது போயிடுச்சுன்னா அவர் தான் வால்மீகி. அவருக்கு பேர் என்ன? புக்கை எழுதிறாரு. ஒரு திருடன் ஒரு மீன்காரன் பொண்ணு தான் என்ன பண்ணிக்கிறாங்க, 2 புக்கையா. இந்தியாவில் புழுங்குற 2 புத்தகத்தை எழுதுந்து யாரு? நான் ஒரு அடிமை, நான் 500 பேரை ஃபாலோ பண்ணுறவங்கள பேசக்கூடாது, என் சுதந்திரம்லாம் இல்லை, பொய் சொல்கிறாங்க, உங்களுக்கு பேச்சுரிமையெல்லாம் கிடையாது, பொய் சொல்கிறாங்க, நீங்கள் மண் இஷ்டத்துக்கெல்லாம் போய் பேசக்கூடாது, பொய் சொல்கிறானுங்க. புரியுதா? பார்லிமெண்ட் வேர்டு அன்பார்லிமெண்ட் வேர்டுன்னாக்குது, எழுதி கொடுன்ற நான் லிஸ்ட்டு, அதுவும் தரமாட்டேன்றானுங்க. தெளிவாக குத்தணும் இல்லை. ஒரு அடிமையால் மட்டும்தான் இன்னொரு அடிமையை உருவாக்க முடியும். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு சுதந்திரமான மனிதன் அடிமையை ஆக்கவே முடியாது. எவனுமே சுதந்திரம் பெறல, அங்கே தான் பிரச்சனை. விடுதலை உணர்வோடு யாருமே வாழலை. நான் இங்கே வந்து அவங்களெல்லாம் அடிமையாக்க மாட்டேன், அதுதான் உங்கள் பிரச்சனை. ஆன்மீகத்தில் ஆணா இருக்கிறது கூட அடிமை தான். நீ பிறந்து மொழி கற்றுக்கிறதுனால அடிமை இல்லை, உன் பிறப்பே அடிமையினால் ஆனதுன்ட்டான் அந்த ஆளு. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சொல்கிறான். பால் ஒன்று பற்றி பண்பின் பயன் கொடுத்தார். பால் பற்றினா கூட என்னதான், மனிதனுக்கு தாக்கிறதுக்கான விலங்கு மனிதன் தான், வேற யாருக்கிட்டையும் நீ போய் அடிமைப்பட மாட்டேன். ஒரு மான் புலிக்கு வேட்டையாடுறதுக்காக உருவாயிடும். ஆனால் ஒரு மனிதன் யாரு? மனிதனை யார் வேட்டையாடுவாங்க? உன்னுடைய அந்தரங்கங்களெல்லாம் கேட்கறதுக்கு கடவுளை தவிர வேற யாருக்கும் தகுதியே இல்லை. நீ யாருக்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டான். உன்னை அசிமா பார்க்கறத ஒரு முதல் வேலையாயிடுவான். நீ எதனா சொன்னேன்னா உனக்கு கேவலப்பத்துட்டு ஒரு வேலையாயிடும் அவனுக்கு. எங்கெல்லாம் நீ குற்றம் செஞ்சேன்னு உன்னை குற்றம் கண்டுபிடிச்சி குற்றவாளி லிஸ்ட்டில் தான் போடுவானே தவிர எனக்கானவள்னு அப்படிலாம் ஏற்றுக்க மாட்டான். புரியுதா? உன்னை அப்படியே ஒத்துக்கிறதுக்கான மனிதர்கள் இந்த உலகத்தில் எனக்கு தெரில, நான் அது மாதிரி சந்திக்கலை நான். ஆனால் நான் எல்லாரையும் ஏற்றுக்கிறேன். நீங்கள் விடுதலை அடைய வேண்டும், விடுதலையாக வாழ வேண்டும்னா எங்கே மட்டும்தான் சாத்தியம் உங்களுக்குன்னா மனசில் தான் விடுதலை அடைய முடியும். விடுதலை அடைய வேண்டியது எது? மாறுவது மனம், தேறுவது குணம், தெரியாத சிறுவனா நீ. யாரு அவ்வளோ சின்ன பையனடா நீ? ஏற்றுக்கொண்டால் கூட்டி செல்வேன், என்னுடன் ஓடிவா. நீ யாருக்கிட்ட என்ன கல்லத்தில்? நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கழிலையில் நீ வாழ இடமும் உண்டு. அடிமையாக இருக்கிறோம் என்று உணர்வதற்கே அடுத்தவர் நம்மை கண்காணித்து சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஒரு கால் உனக்கே நீ அடிமையாக இருப்பது புரிந்துவிட்டால் நீ விடுதலை உணர்வு பெறலாம். பிறந்த அனைவரும் நாட்டிற்கும் மொழிக்கும் நாகரிகத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் அடிமையாகத்தான் இருக்கிறோம். சுய விருப்பத்தில் இருக்கும் போது மட்டுமே ஒருவன் விடுதலை உணர்வு பெற்றவனாகிறான். நீங்கள் எல்லாம் விடுதலை உணர்வு அடைஞ்சிருவீங்கன்றதுனால என்ன பேசக்கூடாதுன்றான். உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நான் பேசுனா நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? விடுதலை அடைஞ்சிடுவீங்க. விடுதலை அடைஞ்சிட்டிங்கன்னா என்ன ஆக மாட்டீங்கன்னா நீங்கள் ஜாதிக்குள்ளே மதத்துக்குள்ளே சிக்க மாட்டீங்க. ஜாதிக்குள்ளே மதத்துக்குள்ளே சிக்கலைன்னா நீங்கள் ஓட்டு வங்கி இல்லாமல் ஆகிடும். இதுதான் பிரச்சனை. எதுவும் எல்லாருக்குமே பிரச்சனை. இப்போ நான் ஏன் ஒரு மனிதன் எப்படி இருக்கக்கூடாது? ஒரு மனிதன் சுதந்திரமானவனா ஆயிட்டான்னா, ஆனால் ஆக்சுவலாக இந்த உலகமே சுபிச்சமாகிடும் எல்லாரும் சுதந்திரமாக இருந்தால். இது அடிமைகளுக்கு புரியாது.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.